வாயிலிருந்து வெளியே வரக்கூடாது. அதான சொல்றாரு. தேவன் வந்து சொல்றாரு, இப்ப போய் பேச அந்த நபர்கிட்ட. அது வரைக்கும் கப்சுப்புன்னு இருக்கணும், பேசவே கூடாது. அது வரைக்கும் அதை குறித்து மறந்து விடுங்கள். நான் எசேக்கியாவையே பார்க்கல, சாட்சிக்கு போயிடலாங்களா? சாட்சி சொல்லிட்டு முடிச்சிடலாம் பிரியமானவர்களே. அதுவும் நான் வாசிக்க தான் போறேன், ஏன்னா அவர் சொன்ன பாணி அருமையா இருந்தது. அதாவது ஒரு குடும்பம் இருக்கு தீர்க்கதரிசி அந்த சபையில. அந்த குடும்பம் எப்படின்னா, ஒவ்வொரு என்ன சொல்லலாம், அந்த அந்த ரிவைவல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது, எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது, அந்த மாதிரி சமயத்துல வருவாங்க, பெற்றுக்கொள்வாங்க, போயிடுவாங்க. இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் அப்படியாக என்ன சொல்லலாம், ஒரு நபர்கள் நியூ இயருக்கு வருவாங்க, கரெக்டுங்களா? நியூ இயருக்கு வராங்க, அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு குடும்பம் அது. ஏதாவது ஒரு எழுப்புதல் கூட்டம் நடக்கும் பொழுது, ஒரு ஒரு விசேஷித்த கூட்டம் நடக்கும் பொழுது, அப்போ வருவாங்க, அந்த குடும்பம் வந்து கேட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட அந்த குடும்பம் அப்படி இருக்கும் பொழுது நான் படிக்கிறேன், கவனமா கேளுங்க. விட்டீங்கன்னா அது பிடிக்க மாட்டேன், முடியாது. எப்படியும் ஒரு 10 நிமிஷம் போயிடும் அது. அந்த ஒரு அந்த அந்த குடும்பத்திலே ஒரு ஒரு ஸ்திரீயானவள் இருந்தால், அந்த ஸ்திரீக்கு தாயும் கணவன் இப்படியாக அந்த 3 பேர், ஒரு 2 குழந்தைகள் அந்த குடும்பத்தில். 3வது குழந்தை கர்ப்பத்தில் இருந்தது. அந்த கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தையானது இறந்து போனது. கர்ப்பத்திலே இறந்து போய் கிடக்குது. அந்த அந்த அம்மாக்கு ஏதோ ஒரு நீர் சோகையினாலே ரத்தம் கொண்டிருந்ததால் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுக்க முடியவில்லை அந்த ஸ்திரீக்கு. எனவே அந்த அந்நிலையில் தாயும் மறுத்து போக வேண்டும். இப்ப அந்த குழந்தை மறுத்து போனதுனால தாய் கூட மறிக்க போகிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். அந்த குழந்தையும் மறுத்து போனதுனால இப்ப இந்த அம்மா கூட மறிக்கிற அந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். அறுவை சிகிச்சை கூட அந்த அம்மாவால செய்ய முடியாது, அதாவது டாக்டர்னால செய்ய முடியாது. அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன். இப்ப அந்த அம்மா மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க. அந்த அம்மா எடுத்துன்னு போயிட்டு மருத்துவமனையில சேர்த்துட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவள் பிழைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஸ்ரீ குழந்தையும் மறுத்து போயிடுச்சு, உள்ள வயிற்றுல கர்ப்பமா அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த குழந்தை மறுத்துச்சு. இப்ப தாயும் மறுத்து போகிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அப்படியாக நான் சகோதரன் பிரண்ணாமை காண வேண்டும், அவரை நான் பார்க்க வேண்டும் என்று அப்படியாக தீர்க்கதரிசி ஒரு அழைப்பை விடுக்கிறார்கள். அந்த அழைப்பை அப்படியாக தீர்க்கதரிசி இடத்துல வரும்பொழுது அவர் அவசரமாக அந்த மருத்துவமனைக்கு வந்து அவரிடத்துல போகிறார். அந்த அம்மாவத்துல போன பிறகு அவள் எங்க இருந்தாள் என்றால், அங்கே பிராணவாயு கூடாரத்தில் கிடத்தப்பட்டிருந்தால், அதாவது ஆக்சிஜன் அந்த சீரியஸா இருக்கிற இடத்துல அந்த ஆக்சிஜன் பொருத்தி இருந்தாள் அந்த சகோதரிக்கு. அப்படியாக அவளை போய் சந்தித்து தீர்க்கதரிசி கேட்கிறார், என்னை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று அந்த மருத்துவமனையிலே அந்த சகோதரியை கேட்கும் பொழுது, அவள் நிச்சயமாகவே வில் உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று அவள் சொன்னாள். நீ எவ்வளவு வியாதி பெற்றிருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் அறிந்திருக்கிறேன், அதற்காகத்தான் உங்களை வரும்படி நான் கேட்டேன், அப்படியாக நான் ஆள் அனுப்பினேன் என்று அப்படியாக அந்த சகோதரி சொல்லுகிறாள். நல்லது, உனக்கு கர்த்தருக்கும் இடையே எவ்வாறு உள்ளது என்று கேட்டேன். அதாவது கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள அந்த என்ன சொல்லலாம், ஐக்கியமோ அல்லது அந்த அனுபவமோ, தொடர்பு, கரெக்ட், அந்த தொடர்பு கூட எவ்விதமா இருக்கிறது என்று அப்படியாக தீர்க்கதரிசி அவளிடத்துல கேட்டார். அப்படியாக கேட்கும் பொழுது
நான் போக ஆயத்தமா இல்லை என்றாள் அந்த ஸ்திரீ. எப்போ? அதாவது நான் மரிக்க நான் ஆயத்தமா இல்லை, அந்த அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு இல்லையே அப்படி என்று சொல்லும் பொழுது அங்கே நாங்கள் முழங்கால் படியிட்டோம். தீர்க்கதரிசி முழங்கால் படியிட்டு அந்த அறையில யார் யார் இருக்கிறார்கள் என்றால் அவரோட தாயாரும் அந்த சகோதரியுடைய தாயாரும் கணவனாரும் 3 பேரும் அப்படியாக அங்க மருத்துவமனையிலே அந்த அறைக்குள்ளாக இருந்தார்கள். அதன் பிறகு அவளை நான் கேட்டேன். அவள் தேவனுடன் சரி செய்து கொண்டாள். அல்லேலூயா. அவள் மரித்து கொண்டிருக்கிறதான நிலையிலே பாருங்கள் தேவனுடைய எச்சரிப்பு எப்படி வருகிறது என்று. அல்லேலூயா. அவள் மரிக்கும் தருவாயில இருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி அவள் மனம் திரும்பும்படி தன்னுடைய ஜீவத்தை சரி செய்து கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. அப்படியாக தீர்க்கதரிசி கேட்கிறார், உனக்கும் அப்படியாக தேவனுக்கும் இருக்கிற அந்த இணைப்பு எப்படி இருக்கிறது, அந்த தொடர்பு எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவள் நிச்சயமாக அது சரியாக இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ தீர்க்கதரிசி ஜெபித்து அவளை அப்படியாக அந்த அந்த பாதையில கொண்டு வருகிறார். கேட்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கு காரியம். அவள் சரி செய்து கொண்டால் அவள் திரும்ப வந்தால் அவளுடைய பொருத்தனைகளை சொல்வதாக அல்லது தேவனுக்கு செலுத்துவதாக எல்லா வாக்குத்தத்தங்களும் அப்படியாக அவள் செய்தாள். எல்லா பொருத்தனைகளும் தேவனுக்கு அவள் செலுத்தினாள். அவள் தேவனை அவரை அப்படியாக அவள் நேசித்தால் அவள் வாழ்ந்து கொண்டிருந்த விதத்திற்காக அவளுடைய பாவங்களுக்காக அவள் வருத்தம் தெரிவித்தாள். எப்போ? மரண தருவாயிலே அவளை விதமாக அவள் கசந்து கொண்டாள். அவள் பாரப்பட்டு அவள் பாவ அறிக்கையிட்டு அல்லேலூயா அவளுடைய பாவங்களுக்காக அவள் வருத்தம் தெரிவித்தாள். இப்படியாக அவள் மனஸ்தாபப்பட்டு அழுதாள். சற்று நேரம் கழிந்து நான் எழுந்து கட்டிடத்தை விட்டு வெளியே சென்றேன். தீர்க்கதரிசி ஜெபித்து விட்டு அவளிடத்திலே அறிக்கையை வாங்கி கொண்டு அவளை மனம் திரும்ப செய்து அல்லேலூயா தேவனிடத்துல மறுபடியும் தொடர்பு கொள்ள செய்து தீர்க்கதரிசி வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் அவர்கள் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு யாரு மருத்துவமனையிலிருந்து அங்கே மறுபடியும் வரும்படி அழைத்தார்கள். நான் என்ன கண்டுகொண்டேன் என்றால் அன்று காலை அவர்கள் சிறுநீரினால் ரத்த பாதிப்பு எவ்வளவு அதிகம் இருக்கிறது என்று அவளை பரிசோதித்தார்களாம். அந்த அந்த என்ன சொல்லலாம், அந்த பலவீனம் அந்த வியாதியானது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று மறுபடியும் சோதித்து பார்த்தார்கள். அந்த சோதனையிலே ஒரு துளி கூட அவர்களால் பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. அந்த சிறுநீர் தொல்லையானது அவளிடத்திலே காணப்படவில்லை. அல்லேலூயா. அது ஒரு துளி கூட இல்லை என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். அது முற்றிலும் போய்விட்டு இருந்தது. கரெக்டா? இதோட நிக்கல, இதுக்கப்புறம் தான் விஷயம் போகுது. ரொம்ப நான் களி கூர்ந்தேன் அந்த காரியத்தை. ஒவ்வொரு துளி சிறுநீர் விஷயம் அவளை விட்டு போயிருந்தது. மருத்துவர்கள் இதை கண்டபோது மிகவும் ஊக்கமடைந்து, என்ன இது மிகவும் வினோதமான ஒன்று என்று சொல்லிவிட்டு அவளை நாம் அறுவை சிகிச்சைக்காக ஆயத்தப்படுத்துவோம். எப்போ? இப்ப இந்த சிறுநீர் கோளாறு போன பிறகு, கரெக்டுங்களா, இப்ப அறுவை சிகிச்சைக்காக கொண்டு போறாங்க. அதற்கு முன்பாக அறுவை சிகிச்சை செய்ய முடியல அவங்களால. ஏன்? கத்தி வச்சா அந்த அம்மா இறந்துருவாங்க. அவ்வளவு இன்ஃபெக்ஷன் நிறைந்திருந்தது அந்த சரீரத்திற்குள்ளாக. இப்போ அது போன பிறகு இப்ப அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தப்படுத்துவோம் என்றார்கள். அடுத்த நாள் காலை வரைக்கும் இதே நிலையில் இருக்கும் என்றால் அவளுக்கு நாம் பென்சிலினை கொடுத்து விடுவோம். இப்படியாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே அந்த அம்மா அப்படியே அந்த சமய நிலையில கொண்டு வந்து அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தப்படுத்தும் என்றார்கள். தொற்று கிருமிகள் வராமல் தடுத்து கொண்டு இருப்போம், எந்த ஒரு தொற்றும் வராதபடிக்கு அவளை பாதுகாத்து கொண்டே இருப்போம் என்று அப்படியாக அவளுக்குள்ளாக அந்த அந்த பென்சிலை விதமாக செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இறந்த குழந்தையை வெளியே எடுத்து விடுவோம் இவ்விதமாக அவள் சொன்னார்கள். அவளுடைய நிலை சரியா இருந்தால், இப்படியாக அந்த அம்மா நிலை சரியா இருந்தா, இப்படியே இருந்தா, மறுபடியும் அந்த பலவீனம் வராம இருந்தா அந்த மரித்த குழந்தையை வெளியே எடுத்து விடுவேன் என்றார்கள். நீங்க நினைக்கிறீங்கல்ல இப்போ அந்த குழந்தை மறுபடியும் பிறக்கும்னு நினைக்கிறீங்கல்ல? கரெக்டா? அதான் கிடையாது. வரேன், பயங்கரமா இருக்கும் அந்த காட்சி. நல்லது. பகலில் அவர்கள் 2-3 முறை அவளை பரிசோதனை செய்தனர். பாருங்க, குழந்தைய கூட தேவனால் பிறகு அதாவது ஜீவனை கொடுத்து கொண்டு வர முடியும்.
நம்ம அப்படியே சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? தேவனுடைய வல்லம் மகத்தானது. ஆனா காரியம் வித்தியாசப்பட்டதா இருக்கிறது இந்த இடத்துல. ஏன் யோவான் மரிச்சு கர்ப்பத்துல இருக்கும்போது தேவனை எழுப்பலையா? அல்லேலூயா. எந்த ஒரு அதாவது பிண்டமே இல்லாத தேவனால் உருவாக்க முடியும். கருவே இல்ல பண்ணாலும் தேவனால் கொண்டு வர முடியும். அப்பேற்பட்ட மகத்தான தேவன் நம் தேவன். அல்லேலூயா. ஓ, பகலில் அவர்கள் 2-3 முறை அவளை பரிசோதனை செய்தனர். மறுபடியும் நள்ளிரவில் அவர்கள் பரிசோதனை செய்தனர். எப்போ? காலையிலும் பாக்குறாங்க, நைட்டும் பரிசோதனை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, ஸ்கேனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த சிறுநீர் கசிவு அது ஏதாவது வந்துச்சுன்னா ஆபரேஷன் பண்ண முடியாது, அறுவை சிகிச்சை செய்ய முடியாது அப்படின்றதுக்காக அவங்க ஒவ்வொரு வாட்டியும் பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுவுமே அங்க தவறா இல்லை, முற்றிலும் சரியா இருந்தது. அவர்கள் அவளை ஆயத்தம் செய்தனர். எதற்காக? அறுவை சிகிச்சைக்காக. அவளை பிராணவாயு கூடாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தனர். அந்த ரூம்ல இருந்து கொண்டு வந்தாங்க. எல்லாம் நன்றாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் அவர்கள் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுத்து விட வேண்டும் என்று இருந்தனர். உன்னிப்பா கவனிக்கணும். சீக்கிரமா சொல்லி முடிப்பதன்றீங்களா? இருப்பேன். அப்போதான் நீங்க சுவாரஸ்யமா கேட்பீங்க. கரெக்டா? இதுக்கப்புறம் தான் கதையே வருது. நல்லது. நான் அங்கு சென்றேன். அவளுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதால் இதை நான் அறியவே இல்லை. தீர்க்கதரிசி கூட தேவன் வெளிப்படுத்தவில்லை இப்ப நடக்க போகிற காரியம். அதை நான் அறியவே இல்லை. நான் அறியவே இல்லை. கர்த்தர் என்னிடம் அதை குறித்து எதுவுமே கூறவில்லை. அவனுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை தேவன் அவரிடத்துல கூறவே இல்லை. தீர்க்கதரிசியின் இடத்துல நீங்கள் விரும்பினால் ஜனங்களை கேட்டு பாருங்கள். தீர்க்கதரிசி சொல்றார், எப்படி நடக்கும் என்று அவர் என்னிடம் கூறவே இல்லை. தேவன் இடத்துல கூறவே இல்லை அது எப்படி நடக்கும் என்று. ஆனால் ஓ என்ன அப்படிப்பட்ட ஒன்றை காண்பது. முன்னாடி அவர் சொல்றார் தீர்க்கதரிசி, அது அனுபவபூர்வமா அவரு அது என்ன சொல்லலாம், அது உணர்ச்சி பூர்வமா சொல்றார். அவர் பாவியான அவளுடைய கணவர் என்னிடம் வந்து, சகோதரன் பிரண்ணாமே, என் ஜீவத்தை நான் கர்த்தராக இயேசுவுக்கு அளிக்கிறேன். இப்ப கணவனார் வந்து அறிக்கிறார் தீர்க்கதரிசி கிட்ட. எதற்காக? இப்போ மனைவிக்குள்ளாக ஒரு மாற்றத்தை பார்க்கிறார். எண்ணத்துல வச்சுக்கிட்டே வரணும் இந்த தாட்ஸ் எல்லாம். மனைவிக்குள்ளாக மாற்றத்தை பார்த்து அந்த சிறுநீருக்கு அந்த கோளாறானது போன பிறகு கணவனார் வந்து தீர்க்கதரிசனத்துல கேட்கிறார், நான் இப்ப வந்து இயேசுவின் ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறேன்னு கேட்கிறார். கணவனார் வந்தாரா? நான் சரி, இங்கு முழங்கால் படிட்டு உங்கள் மனைவியின் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இருவருமாக சேர்ந்து நேர் வாழ்க்கையில் நடவுங்கள் என்றேன். கணவனார நடத்தினார். தாய் என்னிடம் வந்து, சகோதரன் பிரண்ணாமே, உமக்கு தெரியும், இதோ நானும் என் பிள்ளைகளும் நாங்கள் அனைவரும் இந்த கூடாரத்தில் உள்ளேயும் புறம்புமாக இருந்து வந்திருக்கிறோம். என்னன்னா வந்தோம் போனோம். ஆனா நான் இப்ப சொல்றேன், அல்லேலூயா, நாங்கள் உட்கார்ந்து கொண்டு நீர் பிரசங்கிப்பதை கேட்டு பீடத்தண்டை திரும்பி வந்திருக்கிறோம். வந்துட்டு நாங்க போயிடுவோம். பீடத்தை கிட்ட வந்துட்டு போயிடுவோம். அல்லேலூயா, புல்பீட்டை கிட்ட வந்து போயிடுவோம் நம்ம. கரெக்டுங்களா? சகோதரன் பிரண்ணாமே, நானும் பின்மாற்றம் அடைந்துள்ளேன். இப்ப தாய் அறிக்கைறாங்க. கணவனார் முதல்ல உள்ள வந்துட்டாரு, இப்ப தாயார் உள்ள வராங்க. அல்லேலூயா. சகோதரன் பிரண்ணாமே, நான் பின்மாற்றம் அடைந்துள்ளேன். அவர் என் மகளுக்கு செய்த நன்மை நிமித்தம் நான் கர்த்தராகிய இயேசுவினிடம் திரும்பி வர உத்தேசித்திருக்கிறேன் என்றால், தாயார் வந்தாங்களா வழியில? நல்லது, பாருங்கள், அது மிகவும் அருமையானதுதான். ஆனால் நீங்கள் அதன் காரணமாக கர்த்தராகிய இயேசுவினிடம் வருவதில்லை. இதை வச்சு கொண்டெல்லாம் அவரிடத்துல வர முடியாது. அல்லேலூயா. அவரு சுகத்தை குத்தா நான் வருவேன், அவருக்கு நன்மை செஞ்சா நான் வருவேன், இப்படி வர முடியாது. மனம் கசந்ததோடு, மனம் திரும்புதலோடு
பாவ அறிக்கையோடு, அல்லேலூயா, முழுமையான அர்ப்பணிப்போடு தான் வர முடியும். ஓகேவா? நள்ளிரவு 12 மணிக்கு அவளுடைய தாயார் சிறிது உறங்கிவிட்டாள். யாரு? அந்த சகோதரனுடைய தாயாரு அந்த ரூம்ல தூங்கிட்டாங்க, உறங்கிட்டாங்க. அவள் தாயை கூப்பிட்டு அம்மா என்றாள். தாய், தேனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். இப்பதான் நான் பொறுமையா வாசிச்சுன்னு போறேன். சரிடா? மகள், உங்களுக்கு தெரியுமா, நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் என்றாள். மருத்துவமனையில இருந்து கொண்டு அந்த அம்மா சொல்றாங்க, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மா. தாய் சொன்னாள், நீ சந்தோஷமா இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது என்றாள். மகள், நான் தேவனிடம் சமாதானமா இருக்கிறேன். ஓ, அது எவ்வளவு அருமையாயுள்ளது என்றாள். இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தாய், அப்படியா என்றாள். மகள், நான் வீட்டுக்கு போகிறேன் என்றாள். யாரு? மகள் தாயின் இடத்துல சொல்லுகிறாள், நான் வீட்டுக்கு போகிறேன் என்றாள். அதற்கு தாய், அது எனக்கு தெரியும். நாம் ஆமினியவளே, மருத்துவர் நாளை குழந்தையை வெளியே எடுத்து விடுவார். இன்னும் 1-2 நாட்களில் கத்தியால் வெட்டின பாகங்கள் குணமடைந்த உடனே இங்கிருந்து வீடு சென்று நீயும் உன் கணவனாரும் பிள்ளைகளும் சந்தோஷமாய் இருங்கள். கிறிஸ்துவலாக இருந்து தேவனுக்காக வாழ்வாயாக என்றால். தாய் சொல்றாள், மகளை நோக்கி அப்படியாக அந்த தாயானவள் சொல்லும் பொழுது அதற்கு மகள் சொல்லுகிறாள், அம்மா, நான் பரம வீட்டுக்கு போகிறேன் என்றுதான் கூறுகிறேன் என்றாள். எங்க போறாங்க? பரம வீட்டிற்கு போகிறேன் என்று கூறுகிறேன் என்றால். அதற்கு தாய், நிச்சயமாகவா தேனே, பயணத்தின் முடிவுக்கு வந்துவிட்டாயா என்று கேட்டாள். அதற்கு மகள், இதுவே என் பயணத்தின் முடிவு என்றாள். கரெக்டுங்களா? தாய், ஓ, என்ன விஷயம் என்றால். அவள், பயணத்தின் முடிவு, ஆமாம்மா, இன்னும் சில நிமிடங்களில் நான் போய்விடுவேன் என்றாள். மகள் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நிமிடங்களிலே நான் கடந்து போய் விடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் பயந்து, யாரு? தாய் பயந்து பிதற்றுவதாக தாயார் எண்ணினாள். ஏதோ அந்த அம்மா புலம்புறாங்க, ஏதோ பேசுறாங்க நினைச்சுக்கிட்டாங்க மகள். தாய் நர்ஸை கூப்பிட்டாள். நர்ஸு மூச்சை அளந்து பார்த்தால் எல்லாமே சரியாக இருந்தது. பல்ஸ் எல்லாமே கறந்தா இருந்தது. மூச்சு வாங்குறது எல்லாமே கரெக்டா சரியாக இருந்தது. 5 நிமிடங்களில் அவள் போய்விட்டாள். எங்க? மரித்து போய்விட்டாள். அந்த சகோதரி மரித்து போய்விட்டாள். 5 நிமிடங்களில் அவள் மரித்து போய்விட்டாள். அவள் மரித்து போனாள். இது நடந்து 1-2 வாரங்கள் கழிந்து நான் வீடு திரும்பிய போது, சிஎஸ்சி மீட்டிங்ஸ் போயிட்டு வரா திரும்பி, சகோதரன் கிரஹாம் பெண்ணின் அடக்க ஆராதனை போது பிரசங்கித்தார் என்று எல்லாமே அப்படியாக சொல்லிக் கொண்டு வரார். அப்படியாக வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய தீர்க்கதரிசியுடைய அப்படியாக அவருடைய மனைவி அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி பலான சகோதரி மரித்து போனாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி அந்த தாயை பார்க்க போறார். இப்பதான் முக்கியமான பாயிண்ட், இதை முடிச்சுக்கலாம். சரியா? தாயை பார்க்க சென்றேன். தேவனுடைய அன்பை பாருங்க, ரொம்ப அது சுவாரஸ்யமா இருக்கும். இதை செய்ய என்னை தூண்டியது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நான் கர்த்தராகிய தேவனே, இதற்கு நீர் எனக்கு விளக்கம் தர கடன் பட்டிருக்கிறீர். அங்கு நான் சென்று அவளுடைய கணவனாரிடம் நான் சொல்லி இவைகளை அவருக்கு நீர் செய்த பிறகு அவர் கர்த்தரிடம் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க சொன்னீங்க அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரோட கணவனாரும் தாயாரும் நம்பி உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? இப்போ என்னன்னா அவங்க மரித்து போனார்களே, இதற்கு நீங்கள் எனக்கு விளக்கத்தை கொடுக்கணுமா? தேவன் தீர்க்கதரிசிக்கு அவர் கடன் பட்டிருக்கிறீர், நீர் எனக்கு விளக்கணும் அப்படின்னு தீர்க்கதரிசி கேட்கிறார்.
அந்த பெண்ணின் ஜீவனை எடுத்துக்கொண்டீரே, அதற்கு அதற்கு எனக்கு ஒரு விளக்கம் தர கடன் பட்டிருக்கிறீர் என்றேன். அவ்விதம் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேவனிடம் கேட்டால் நீங்கள் தனியே உட்காரும்படி அவர் விட்டு விடுவார். எது விளக்கத்தெல்லாம் கேட்கவே கூடாது. அப்படி கேட்டா கொஞ்ச நாளைக்கு அப்படியாக ஓரம் கட்டிடுவார் தேவன். எதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டே எதுக்கு நடந்ததுன்ட்டு சொல்றார். அவர் எனக்கு ஒன்றும் கடன் பட்டதில்லை. அல்லேலூயா. நான் தான் அவருக்கு கடன் பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஓ சில நாட்கள் நான் உதட்டை பிடித்து கொண்டு என்ன சொல்றாரு, அப்படியாக அவர் அப்படியாக என்னை விட்டு விட்டார். நான் உதட கட்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அப்படியே விட்டு விட்டார் என்னை. அவ்விதமாய் விட்டு விடுவார். இதற்கு பிறகு 3 அல்லது 4 மாதங்கள் கழித்து நான் ஆற்றங்கரையில் இருந்தபோது கர்த்தர் தரிசனத்தில் என்னோடு பேசினார். அவர் என்ன பேசினார் என்றால், நீ தாயினிடம் சென்று அவளிடம் இதற்கு முந்தின ஆண்டில் மகள் பிக்னிக் சென்றிருந்த போது, யாரு அந்த மரித்து போனாள் இல்லையா, அந்த மகள் பிக்னிக் போனாங்க. தேவன் சொல்றார் தீர்க்கதரிசியோடு, கொஞ்ச நாட்கள் அப்படியே விட்டுட்டு இப்போ தேவன் வந்து விளக்குறார் எதற்காக அந்த சம்பவம் நடந்துச்சுன்ட்டு. கேளுங்க. பிக்னிக் சென்றிருந்த போது ஆற்றில் அவள் மூழ்கிவிட இருந்த போது அவளுடைய நேரம் வரவில்லையா? கொஸ்டின் கேக்குறாரு. அந்த அம்மா ஏற்கனவே மூழ்கி செத்துருக்கணும். யாரு மரித்து போனாங்க இல்லையா, மூழ்கி போய் செத்துருக்கணும். அவள் மறுத்து இருக்கணும். அவள் அப்பொழுதே போய்விட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவள் போக ஆயத்தமாய் இருக்கும் போது அவளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஐயா கேட்கிறீங்களா? காதை திறந்தீர்களா? எத்தனை முறை பிரியமானவர்களே நம் வழியில மரணம் வந்த பொழுதும் நாம் ஆயத்தம் ஆகிறதுக்கு முன்பாகவே மரணமானது நமக்கு சம்பவித்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு மரணம் நம் வழியில வந்திருக்க வேண்டும். ஏன் நமக்குள்ளாக ஆயத்தம் இல்லாதபடியினாலே தேவன் நாட்களை கூட்டி தந்தார். இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, இந்த செய்தியில நாம் வரும்படிக்கு, நாம் மனம் திரும்பும்படிக்கு, நாம் தேவனோடு நம் ஜீவியத்தை சரி செய்து கொள்ளும்படிக்கு. ஆனால் அவள் போக ஆயத்தமாக இருக்கும் போது அவளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆகையால் தான் இவை எல்லாமே நடந்தது. அதற்காகத்தான் அங்கு நீ சென்று இருந்தாய் என்று நான் கூறினதாக போய் சொல்லுங்க. இதற்காக தான் நான் உன்னை அனுப்பிச்சாங்க. ஐயா தேவன் ஒரு ஆத்மாவை இழப்பதில்லை. அவன் முன் குறித்த ஆத்மாவை, தேவன் முன் குறித்த ஆத்மாவை எந்த நிலையிலும் அவர் இழந்து போக மாட்டார். Thank you Lord. நான் முழங்கால் படியிட்டு கதறினேன். நான் கர்த்தராக இயேசுவே என்னை மன்னியும் என்று கேட்டேன். மதியீனன், நான் ஒரு மதியீனன், உம்முடைய ஏழை ஊழியக்காரன். நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது. என்னன்னு நீர் எனக்கு விளக்க வேண்டும் என்று நான் சொல்லி இருக்க கூடாது. அல்லேலூயா. அதை சொன்னதனால் தான் பிரியமானவர்களே தேவன் நாட்கள் கடந்து போக செய்தார். அந்த 5 மாதங்கள் கடந்து போக செய்தார். இல்லை என்றால் அந்த விஷயத்தை எப்பயே தீர்க்கதரிசி சொல்லி இருப்பார் கர்த்தர். இதுல வருது. நான் அந்த ஸ்திரீயிடம் சென்றேன். யார்கிட்ட? தாயாள் கிட்ட போறார். இப்ப தாய் கிட்ட. அவள் மார்க்கெட்டில் தெருவில் வசித்துக் கொண்டிருந்தாள். நான் அவளிடம் சென்று உன்னை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அவள் சகோன் பில் கேளுங்கள் என்றாள். நான் இந்த பெண் ஏறக்குறைய
மூழ்கினது உண்மையா என்று கேட்டேன். அவள் சவன் பில் அது உண்மை. அவளுடைய கணவரும் மற்றவரும் அவளை தூக்கி வெளியே எடுத்து அப்படியாக பம்ப் பண்ணி ஏதோ ஒரு மிஷினை வச்சு அந்த தண்ணி எல்லாம் வெளியே எடுத்தார்கள். அது எல்லாமே உண்மை. ஹல்லேலூயா. ஓ glory to God. ஓ அவர்கள் அழுத்தி அப்படியாக எல்லா சுவாசையிலிருந்து எல்லா தண்ணீரை வெளியே எடுத்தார்கள். அந்த இயந்திரத்தின் மூலமாக எல்லாமே பம்ப் பண்ணி எடுத்து விட்டார்கள். அவள் குட்டை பாவாடை அணிந்திருந்தாள். தாய் சொல்றாங்க, அவள் குட்டை பாவாடை அணிந்திருந்தாள். அவர்கள் பிக்னிக் சென்றிருந்தனர். அவள் ஆற்றிற்கு சென்று மணலின் மேல் கால் வைத்த போது அவள் கீழாக தலைகீழாக விழுந்து அந்த தண்ணீருக்குள்ளாக புதைந்து போனாள். தண்ணீருக்குள்ளாக மாட்டிக்கொண்டாள். ஹல்லேலூயா. அவள் மேலே வரும் பொழுது அப்படியாக மேலுமாக கீழுமாக அவள் மூழ்கி கொண்டு கதறி கொண்டிருந்தாள். தண்ணீர் மூழ்கி அப்படியாக குடித்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஓடி போய் அவளை வெளியே எடுத்தார்கள். இதெல்லாமே இந்த அம்மா விளைக்கிறாங்க, அந்த தாய். அதெல்லாமே உண்மை ஐயா. அதுதான் அவள் போக வேண்டிய நேரம் அதுவே என்றேன். நான் அவள் போக வேண்டிய நேரம் அதுவே என்றேன். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் தாம் என்ன செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். யாரு? தேவனுக்கு நல்லாவே தெரியும். அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, அதை குறித்து எனக்கு சொல்ல நீர் கடன் பட்டுகிறீர் என்றும் என்னும் மனப்பான்மையை நான் உடையவனாய் இராமல் இருந்திருந்தால், அந்த மனப்பான்மை மாற்றம் எனக்குள்ள வரலன்னா அவர் ஒருவேளை எனக்கு அதை அப்பொழுதே தெரிவித்திருப்பார். அவர் எனக்கு எதுவும் கடன் பட்டிருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஓ glory Jesus. என்ன மகத்தான தேவன் ஐயா. எத்தனை மரணங்கள். ஹல்லேலூயா. ஓ ஏதாவது அநேக ரீதியில மரணங்கள் வந்தது பிரியமானவர்கள. கரெக்டுங்களா? வியாதி வந்தது, அது வந்தது, இது வந்து எத்தனை ஆக்சிடென்ட்ல தப்பி வச்சார். எதற்காக? இன்னும் இது ஸ்டடி ஆகல. தேவனோட ஐக்கியத்துல வரல. தேவனோட தொடர்பு கொள்ளல ஐயா. அவர் இறக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஐயா. அவர் நம்மை அப்படியாக எழுந்து போகுது. அவருடைய சித்தம் அல்ல அது. இப்ப மறித்தால சந்தோஷமா போவோம் பிரியமானவர்களே. ஏன்? ஏதோ ஒன்று நமக்கு முழுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏதோ ஒன்று சிறந்ததை இது பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்? அவன் முழுமை பெற்ற பிறகு நான் அவனை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருந்தேன். Love you Lord. Hallelujah. Thank you Jesus. எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜீவிதத்தில் எச்சரிப்பு தரார் ஐயா. எச்சரிப்பு இல்லாமல் தேவன் எடுத்துக்கொள்வதில்லை. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு எச்சரிப்பு அந்த சகோதரிக்கு தந்தார் தேவன். அவள் மறிக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு அவர் மறுத்திருக்க வேண்டும். அவள் ஹல்லேலூயா. ஏன்? அது முன் குறிக்கப்பட்ட ஆத்மா இருக்கிறதுனால. யாரோ ஒருவர் மரண தருவாயில வந்து திரும்பி வரும் பொழுது ஹல்லேலூயா, அவள் முழுமைப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த நபர் முழுமையை அடைய வேண்டும் என்று, அல்லது தேவனோட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. என்ன ஒரு மகத்தான தேவன் இல்ல? எங்கேயோ மரணத்துல கடந்து போய்கிட்டு இருந்தோம். செய்திக்கு தொட எதுவுமே இல்லாத மாதிரி போய்கிட்டு இருந்தோம் நம்ம. ஓ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் மனிதனை எவ்விதமாக விடுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் தவறாகவே இருந்தாலும், வழிவிட்டே போயிருந்தாலும் கூட மகத்தான அன்பு நிறைந்தவர் அவர். ஓ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர். ஓ glory. ஓ உலக நண்பர்கள்லாம் சொல்லிருக்கலாம், ஏண்டா போற, இது அனுபவிடா. ஹல்லேலூயா. ஐயா, அங்கே இருந்தோம் மறிப்பதற்காக தேவன் நம்மை அழிக்கவில்லை ஐயா. ஹல்லேலூயா. ஓ விசேஷமான ஒன்றை பெற்றுக்கொண்டு உலகத்தை எல்லாமே தூரப்படுத்தி விட்டு பிரியமானவர் கிறிஸ்தவத்துல நடிக்க முடியாது ஐயா. இந்த ஊழியக்காரன் அன்றைக்கு சொல்லவே இல்லையா சுந்தர் சிங் அவர்கள்? ஹல்லேலூயா. ஓ கிறிஸ்தவம் நடிக்க முடியாது. தலகாணி சுத்திக்கிட்டு கொண்டு அப்படியாக ஓட முடியாது. கிறிஸ்தவம் என்பது அது ஜீவிக்க செய்கிற காரியமா இருக்கிறது. கிறிஸ்துவை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஓ glory God. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம்.
அவருடைய பிரசனம் நம்ம மத்தியில இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஓ, விசுவாசிக்கிறீர்களா? அது தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. நாம் எதை கேட்கிறோமோ அதை தருவார் என்று. ஹல்லேலூயா. அந்த சகோதரிக்கு இரக்கம் பாராட்டின தேவன் நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நபருக்கும் இரக்கம் பாராட்டுவாராக. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு நபருக்கும். ஹல்லேலூயா. ஓ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர். ஓ, எந்த ஒரு மனிதனும் எச்சரிப்பு இல்லாமல் மரிப்பதில்லை. Praise the Lord. நம்மையும் தேவன் அப்படியாக விட்டு விடவில்லை பிரியமானவர்களே. ஒரு மகத்தான எச்சரிப்பின் செய்தியை தந்து அவருடைய பாதையின் பக்கமாக, அவருடைய மார்க்கத்தின் பக்கமாய். ஹல்லேலூயா. ஓ, என்ன அன்பான தேவன் அவர். ஓ, க்ளோரி. அந்த கதையை படிக்கும் பொழுது ஓ, எத்தனை பேர் உங்களுடைய கண்களிலே கண்ணீரை கண்டீர்கள். நம்முடைய ஜீவத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, நம்முடைய ஜீவத்தை நாம் பார்க்கும் பொழுது, எனக்கா இந்த செய்தி ஆண்டவரே, ஓ, இதற்கு நான் தகுதியற்றவன் என்று நம்முடைய உள்ளங்கள் சொல்லவில்லையா? ஆனாலும் அவர் மகத்தான தேவனா இருந்து கொண்டு நம்மை அப்படியே விட்டுவிடாதபடிக்கு, ஓ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அந்த தயபாரர். ஓ, க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ, எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் பக்கமாக நீர் எங்களை திருப்பினீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, மரண பாதையிலே இருந்த எங்களை ஜீவனுக்கு போகிற பாதையிலே எங்களை வழி நடத்தினீர் கர்த்தாவே. ஓ, செய்தியின் பக்கமாக எங்களுடைய மார்க்கங்களை திருப்பினீர், எங்களுடைய ஜீவத்தை திருப்பினீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ, அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோமோ, எதற்காக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, ஓ, இந்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையாய் ஓட கிருபை தாரும். ஓ, நாங்கள் முணுமுணுக்க வேண்டாம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் புலம்ப வேண்டாம் ஆண்டவரே. ஓ, தீர்க்கதரிசி சொன்ன விதமாய் அந்த நிலையை நீங்கள் செல்லாதீர்கள் என்று ஆண்டவரே. ஓ, ஆண்டவரே, ஓ, நீர் ஒருபொழுதும் நீர் கடன் பட்டவர் அல்ல. ஓ, நாங்கள் தானே இன்னுமா நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நாங்கள் தானே கடன் பட்டவர்களா இருக்கிறோம். ஓ, அநேக நேரத்தை நாங்கள் கொள்ளையிடுகிறோம் ஆண்டவரே. ஓ, அதற்காக நாங்கள் கடன் பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதிகமான நேரத்தை நாங்கள் உமக்கு செலவிடுவது இல்லை ஆண்டவரே. ஓ, எங்களுக்கு நீ தய பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். முழுமையான அர்ப்பணிப்பை எங்களுக்கு தாரும். ஓ, நீர் கொடுத்திருக்கிற எச்சரிப்புக்காக நன்றி. நாங்கள் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், எங்களுடைய நிலையை பார்க்க வேண்டாம், எங்களுடைய எஜமானனை நாங்கள் பார்க்கட்டும் கர்த்தாவே. யாவுடைய சித்தமே எங்கள் ஜீவங்களிலே செய்யப்படுவதாக. எந்த நோக்கத்திற்காக எங்களை நீர் அழைத்தீரோ, ஓ, உம்முடைய சித்தத்தை பிரகாரமாய் ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின் பிரகாரமாய் நீர் எங்களை வழிநடத்தும்படிக்காய் ஓ, நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த கூட்டத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் நீர் மாறாதவர் ஆண்டவரே. நீர் நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன், நீர் எங்களை ரட்சித்த தேவன். ஓ, ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை முழுமையாய் நிரப்பும்படிக்காய் நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வரிகளை எங்களை நினைவு கூறும் ஆண்டவரே. ஓ, ஒருவரும் கைவிடப்படாதபடிக்கு ஆண்டவரே, மோசே சொன்ன விதமாய் ஒரு குடும்பம் விட்டு விடவில்லை என்று ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவை நினைவு கூறும். இந்த சகோதரிக்கு நீர் இரக்கம் பாராட்டினீர் ஆண்டவரே. ஓ, எங்கள் தேவன் அதே இரக்கமுள்ள தேவன். எங்கள் குடும்பங்களில ஒவ்வொருவரையும் நீ நினைவு கூறும். ஓ, சிறு குழந்தையா இருந்தாலும், அது முதிர் வயதா இருந்தாலும், அது யாரா இருந்தாலும், ஓ, அவர்கள் வியாதியின் படுக்கையில இருந்தாலும், அது எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும், தேவன் நீர் பேசுகிற தேவனா இருக்கிறீர் கர்த்தா. ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எச்சரிப்பின் சத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. கேட்ட மக்களை ஆசீர்வதி. ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த தேவனெல்லாம் நீ சந்தியும். ஓ, தேவரீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தேடி வரும் பொழுது நிச்சயமாக நீர் காரியத்தை செய்வேன் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. உம்மை நம்பும் பொழுது நீ செய்கிற தேவனா இருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கும் பொழுது நீ செய்கிற தேவனா இருக்கிறீர். நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ, உமக்கு நன்றி. நீ கொடுத்த ஆராதனைக்காய் நன்றி. இந்த பிராந்தியத்திலே ஆண்டவரே, உம்முடைய ஆத்துமாக்களை நினைவு கூறும். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை நினைவு கூறும். ஓ, ஆண்டவரே, நீர் கர்த்தாவே தேடி செல்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, அன்றைக்கு தீர்க்கதரிசி நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. வியாதியின் படுக்கையில் இருக்கும் பொழுது இந்த சகோதரி மனம் திரும்பத்தக்கதாய் நீர் பேசின தேவன் ஆண்டவரே. இந்த செய்தி இன்னுமா ஜீவிக்கிறதா இருக்கிறது, இன்னும் பேசுகிறதா இருக்கிறது. ஓ, இன்னும் ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வருகிறதா இருக்கிறது கர்த்தாவே. ஓ, ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தமானது தொனிக்கும் பொழுது கர்த்தாவே,
அந்த பிராந்தியங்களை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட கிருபை தாரும். எல்லாவற்றிலும் முற்றிலுமான விடுதலை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக. கிருபை பாராட்டுமுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எந்த நேரத்தில் நீர் பேசுகிற தேவனா இருக்கிறீர் ஐயா, நீர் இடைபடுகிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி, இரக்கங்களுக்காய் நன்றி, நீர் பாதுகாத்த விதானத்திற்காய் நன்றி, நீர் கொண்டு வந்து சேர்த்தீரே உமக்கு நன்றி, இந்த வார்த்தையில நீர் கூட்டி சேர்த்தீரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Thank you Lord.